मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। சிக்னல் பூமியில இருந்து தான் வருது. அதாவது நம்மளோட சயின்டிஸ்ட் பிங்க பிக்கா பூமியில தான் இருக்காரு. சீக்கிரமாக போலாம். பரவாயில்ல, கடைசியில் நம்ம வந்து சேர்ந்துட்டோம். சீக்கிரமா போய் பிங்க பக்காவை கண்டுபிடிச்சிட்டு நம்ம கிரகத்துக்கு உடனே போயாகணும். காய்கறி கடையில நிறுத்து ஹனி. எந்த காய்கறி கடையில? முதல்ல புடலங்காய் விக்கிற கடையில போய் நிப்பாட்டு. அப்புறம் தக்காளி விக்கிற கடையில. எல்லா கடையிலயும் எல்லா காய்கறியும் கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷான காய்கறி விக்கிற கடைக்கு போ முதல்ல. ஏப்பா, உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? கொஞ்சம் அவரை பாருங்களேன். அவர் அங்க இருந்து கொம்புல முட்டிக்கிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு கண்டிப்பா அடிபட்டிருக்கும். நாம அவரை தேடி கண்டுபிடிக்கணும். இந்த ஹனி ஸ்கூட்டரையும் நாசமாக்கிட்டான். நீங்க அவரை தேடுங்க, நான் போய் ஸ்கூட்டரை சரி பண்ணிட்டு வரேன். பின்டுக்ளே, சின்டுக்ளே, நம்ம ஷிப் டேமேஜ் ஆயிருக்கு. ஆமா டுக்ளே, ஸ்பேஸ் ஷிப் இல்லாம நம்ம சயின்டிஸ்ட் பிங்காவை தேட முடியாது. கண்டிப்பா முடியாது. இப்ப என்ன பண்றது? சயின்டிஸ்ட தேட முடியலன்னா இப்ப யாரை தேடுறது? ஆனா கண்டுபிடிச்சு தானே ஆகணும். அதுக்காக தான் நம்ம கிரகத்துல இருந்து நம்மள இங்க அமுச்சு வச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. நாம நம்ம மூளையில தமிழ் பாஷையை டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம். அதோட இந்த பூமிக்கும் நம்ம வந்து சேர்ந்துட்டோம். ஆனா இந்த ஸ்பேஸ் ஷிப் டேமேஜ் ஆகி போச்சே. எனக்கு என்னமோ நம்ம ஸ்பேஸ் ஷிப்பை ரிப்பேர் பண்ணி ஆகணும்னு தோணுது. இந்தாங்க புடிங்க. ரொம்ப சரியான முடிவு. வாங்க போலாம். அதோ இருக்கு ப்ராப்ளமேட்டிக் ஜோன். இந்த வேலை கூட உங்களால ஒழுங்கா பண்ண முடியாதா? கவனமா வேலை செய்யுங்க, புரியுதா?
இந்த ரோட கேட்டி தான் ஆகணும். ஐ. ஆ. ஆ. ஐ. கொடு கொடு. முடிஞ்சிடுச்சு. வாங்க போலாம். இந்த கிரகத்தாளுங்களுக்கு நாம யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி நாம நம்ம சயின்டிஸ்ட இங்கேருந்து எப்படியாவது காப்பாத்தி நம்ம கிரகத்துக்கு கொண்டு போய் ஆகணும். ஜிபிஎஸ் பிளிங்க் ஆகுது. அப்ப நம்ம சயின்டிஸ்ட் பிங்க பிக்கா இங்க பக்கத்துல எங்கேயோ தான் இருக்காரு. வாங்க போலாம். இன்ஸ்பெக்டர் பாண்டா, நியூஸ் படிச்சீங்களா? சார், வெங்காயம் கிலோ 80 ரூபாய் ஆக்கிட்டாங்க. உனக்கு ஆனியனை பத்தி தான் கவலையா? நம்ம நகரத்துக்கு ஏலியன் வந்திருக்கு. அட, ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவங்க யுஎஃப்ஓ நம்ம நகரத்துக்கு பக்கத்துல வந்து இறங்கி இருக்கு. ஓகே சார், அப்புறம் எனக்கு என்ன சார் ஆர்டர்? நீ அந்த ஏலியனை கண்டுபிடிச்சு சாப்பாடு போடு. ஸ்டூபிட், அவங்கள தேடு. இன்ஸ்பெக்டர் பாண்டா, இங்க வா. இன்ஸ்பெக்டர் பாண்டா, நீ வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த ஊர் மக்களுக்கு நீ சேவை செய்ய வேண்டிய நேரம் உனக்கு வந்துருச்சு. இப்ப நீ தான் ஏதாவது செஞ்சு ஆகணும். கண்டிப்பா நான் அந்த ஸ்பேஸ் ஷிப்பை கண்டுபிடிச்சா தீருவேன். முழுசா சைரன் சத்தம் தான் கேக்குது, இவருக்கு மட்டும் பீப்னு சவுண்ட் கிடைச்சான். இவரு தொலைச்சது ஸ்டெத்தஸ்கோப்ப. நீ எதுக்கு ஸ்பேஸ் ஷிப்பை தேட போற? நீ போய் ஸ்டெத்தஸ்கோப்பை தேடு. சார், ஸ்டெத்தஸ்கோப்பை தேடணும் சார். அதுக்கு என்ன பேரா இருந்தேன்னு அதை தேடு. இந்த ஸ்டெத்தஸ்கோப் ஆகாயத்துல இருந்து விழுந்திருக்கு. எங்களுக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்துச்சு, ஏதாவது பறவை தான் தூக்கிட்டு போயிருக்குமோன்னு. அதுதான் கீழே போட்டிருக்கோம். எப்படியா ஒரு பறவையால தூக்க முடியும்? ஏ நண்பா, இந்த ஸ்டெத்தஸ்கோப் பிரச்சனைக்கு நடுவுல ஸ்பேஸ் ஷிப் எங்க இருந்து வந்துச்சு? உனக்கு அதை பத்தி எப்படி தெரியும் அது ஸ்டெத்தஸ்கோப்னு? கிட்டவா, நீ என்ன பைத்தியக்காரத்தனமா ஏதோ உளறிக்கிட்டு இருக்க? அது என்னோட ஸ்டெத்தஸ்கோப். அது என்னதுன்னு கூட எனக்கு தெரியாதா என்ன? உன்னோடதா? எப்பத்துல இருந்து? நான் எப்ப வாங்கணும்னோ அப்பத்துல இருந்து. நீ அதை வச்சு என்ன பண்ற? இங்க வா. நான் அதை டிவியில சொருகி மியூசிக் கேட்டு ரசிப்பேன். 6 அறிவு இருக்கிற மனுஷன் தானே நீ. ஒரு டாக்டர் ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சுக்கிட்டு என்னையா பண்ணுவாரு? ஒண்ணும் இல்ல. அப்புறம் டாக்டருக்கும் ஸ்பேஸ் ஷிப்புக்கும் என்னையா சம்பந்தம்? நீங்க கொஞ்சம் வா பாண்டா. இவன்லாம் என்ன மனுஷையா? இவன் மனுஷன் தானா இல்ல வெத்து வேட்டா? நான் ஸ்டெத்தஸ்கோப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆள் எதுக்காக நடுவுல ஸ்பேஸ் ஷிப்பை கொண்டு வந்து சொருகிறாரு? சரி, சீக்கிரமா சொல்லு, இது எங்க இருந்து வந்துச்சு? விண்வெளியில இருந்து ஸ்பேஸ் ஷிப் வந்திருக்கு. நீ ஸ்பேஸ் ஷிப்பையா ஸ்டெத்தஸ்கோப்னு சொல்ற? அப்போ ஸ்பேஸ் சென்டர் கிளினிக் நான் சொல்லுவேன். நீ ஹே நண்பா, ஒரு நிமிஷம். ஏதோ கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த ஸ்பேஸ் ஷிப் பிரச்சனை எதோட விடுங்க. இங்க நம்ம டாக்டர் பாலுவோட ஸ்டெத்தஸ்கோப் திருடு போயிருக்கு. அதுக்கு ரிப்போர்ட் எழுதிக்கோங்க. வாய் மூடு, வாய் மூடு. இந்த நகரத்துல ஸ்பேஸ் ஷிப் வந்து இறங்கி இருக்கு. ஏலியன்ஸ் கூட இருக்கலாம். உனக்கு ஸ்டெத்தஸ்கோப்பை பத்தி கவலையா? அட, ஊரே இங்க பிரச்சனையில இருக்கு. இந்த ஊரு எதுல இருக்கு? பிரச்சனை அதான் ஏன் டேஞ்சர்ல இருக்கு. இங்க வா. நாங்க இருக்கிற வரைக்கும் இந்த ஊருக்கு ஒண்ணும் ஆகாது. இன்ஸ்பெக்டர் பாண்டா, நாங்க உன் கூடவே இருக்கோம். சொல்லு, அந்த ஏலியன் எங்க இருக்கு? இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா, முத தடவையா நீ சரியான வார்த்தையை சொல்லியிருக்க. யாருக்கு சந்தேகம் வராம இருக்கணும்னா நாம மனுஷங்க மாதிரியே காப்பி அடிக்கணும். கழுதைங்களா, என்னடா பண்றீங்க நீங்க? நீங்க தானே சொன்னீங்க காப்பி பண்ணணும்னு. நான் மனுஷங்களை தான்டா காப்பி பண்ண சொன்னேன், உங்களை காப்பி பண்ண சொல்லவே இல்ல.
எனக்கும் இவரை சந்தோஷப்படுத்தணும். நானும் பணம் கொடுப்பேன். திருடு திருடு பிடிங்க திருடு. இந்த திருடன்னா என்ன? எல்லாரும் கோவத்துல வேலை இருக்காங்க. ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஓடியே ஆகணும். ஐயோ, டேய் நம்மள இல்லடா, பேசிப்பதான் ஓட்டி ஆகணும். ஓடு ஓடு. என்ன விட்டுடுங்க. அவன் உங்க கையில மாட்டினானா விடாதீங்க. யாரோ திருடி இருக்காங்கப்பா. ஒரே நேரத்துல 2 பிரச்சனையா? நாம எப்படியாவது ஸ்பேஸ் ஷிப்பை கண்டுபிடிச்சு ஆகணும். அதோட இந்த திருடனையும் கண்டுபிடிச்சுதான் ஆகணும். வாங்க. பைக்கு நல்லா ரிப்பேர் பண்ணிட்டேன். நாளைக்கு சைக்கிளையும் ரிப்பேர் பண்ணிடணும். என்ன விட்டுடுங்க. இது அதே ஆளுதான் எங்களுக்கு உதவி செஞ்சாருல்ல, அதனால இப்ப நான் இவருக்கு திரும்ப உதவி செய்யணும். அட நண்பா, நீயா? அட நண்பன் நானா? ஆமா நண்பா, நீதான் எங்க உயிரையே காப்பாத்துன. அப்ப நண்பா, இப்ப என் உயிரை காப்பாத்து. வா, சீக்கிரம் வந்து வண்டியில உட்காரு. அவன் எங்க போனா? எங்கயோ ஓடி தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். வாங்க ஸ்பேஸ் ஷிப்பை போய் தொடலாம். ஆமா, இவங்கெல்லாம் ஏன் உன் பின்னாடி ஓடி வந்தாங்க? ஏன்னா நான் அவங்க முன்னாடி ஓடிட்டு இருந்தேன். ஓ, எனக்கு என்னமோ அவங்கெல்லாம் உன் பின்னாடியே ஓடி வந்தாங்கன்னு தோணுச்சு. இல்ல, அது சரி, நீ எதுக்காக ஓடிக்கிட்டு இருந்த? தெரியலையே. அவங்க ஏதோ கத்திக்கிட்டு ஓடி வந்தாங்க. ஆனா உன்னை பார்த்தா அப்படிலாம் எதுவும் தெரியலையே. நல்ல விவரமான ஆளாதான் இருக்க. நான் பறப்பேன். என்னால முடிவு பண்ணா நான் எதையும் செய்வேன். அட என்னடா பேசுற? நம்ம ரகசியம் அவனுக்கு சாரி, தெரிஞ்சுடா. நான் தெரியாம வாய் தவறி சொல்லிட்டேன்டா. அட எங்கயா போற? ஜிபிஎஸ் ட்ராக்கர் லெஃப்ட்ல காட்டுது. பிங்க பிங்க அந்த பக்கமா தான் இருப்பாரு. இவன் நிறுத்தினா தானே நம்ம அங்க போக முடியும். ஆமா, நாம எங்க வந்திருக்கோம்? உள்ள போலாம் வா. என் நண்பர்கள்லாம் உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வா. எனக்கு இப்ப போய் ஆகணும். அப்புறம் பார்க்கலாம். ப்ளீஸ், கொஞ்ச நேரம் தான், வந்துட்டு போயேன். என்னாச்சு? என்னன்னு தெரியல. அவன் கைய பிடிச்ச உடனே நான் ரொம்ப இமோஷனலா ஃபீல் பண்றேன். எமோஷனலா ஃபீல் ஆகுதா? எங்களுக்கு எந்த ஃபீலுமே ஏற்படலையே. இங்க பாருங்க நண்பர்களே, நான் யார கூட்டிட்டு வந்திருக்கேன்னு. காலையிலே உங்களை தான் தேடணும். ஆனா நீங்க கிடைக்கவே இல்லை தெரியுமா? உங்களுக்கு அடி வேற பட்டுறது. இப்ப கால் பரவாயில்லையா? எங்க கூட உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. சில்லி சீஸ் டோஸ்ட், ஆரஞ்சு ஜூஸும் இருக்கு. இந்த பிரேக்ஃபாஸ்ட சாப்பிட்டுட்டு நீங்க நன்றி சொல்லணும்னு கூட அவசியம் இல்ல. என்ன புரிஞ்சுதா? இந்த நன்றி என்னப்பா அது? இல்ல தெரியலையே. இந்த வார்த்தையவே கேள்விப்பட்டதில்லையே. எனக்கு தெரிஞ்சு நட்டத்தான் அவங்க நன்றின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதோட இவங்க எந்த நெட்டை பயன்படுத்துவாங்க? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்ப என்ன செய்ய போற? வா, இப்ப நம்ம போய் சயின்டிஸ்ட தேடணும். இங்க பாரு, பிங்க பிக்க இங்கதான் இங்க இருக்காரு. இங்க எது ரைட்ல போயிட்டு இருக்காரு. ஹாய், நான் பன்னி.
இது ஹனி, இது ஜோர்தார், அப்புறம் இது பப்பட். நான் ஸ்பேஸ்ஷிப். சாரி, நான் தெரியாம சொல்லிட்டேன்டா. நீங்க எதுக்காக சாரி சொல்றீங்க? அடடா சார். யோ டாக் பேக் ஆஃப் பண்ணியா? நான் உங்ககிட்ட இதை சொல்லலங்க. அப்புறம் யார சொன்னீங்க? நான் அர்ஜென்ட்டா போயாகணும். ஹாய். அது ஹாய் இல்ல, பாய்னு சொல்லணும். பிரேக்ஃபாஸ்ட சாப்பிட்டு போங்களேன். இல்ல இல்ல, எனக்கு ஆள் இருக்கு. அது ஆள் இல்ல, வேலை. ப்ளீஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட சாப்பிட்டுட்டு போங்க. இவன் கைய பிடிக்கும் போது எனக்கு ஏன் இப்படி இமோஷனலா ஃபீல் ஆகுதுன்னே புரியல. இப்ப வந்துச்சா எமோஷனல் ஃபீலிங்? இல்ல. ப்ளீஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க. திரும்பவும் வருது. இவன் கைய பிடிக்கும் போது முடியாதுன்னு என்னால சொல்லவே முடிய மாட்டேங்குது. இவன் தொடர்பு தான் இந்த மாதிரி ஆகுது. அச்சச்சோ, என் காலிங்க மாட்டிக்கிச்சே. உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீங்க ஆரஞ்சு ஜூஸ குடிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஐயோ. நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். ஆமா, இது என்னது? இது சீஸு. நீ சொல்றது சுத்தமா புரியல. இது என்னன்னு சொல்லு. நானும் அதை தாண்டா சொன்னேன். இது பேரு சீஸு. இது பூமியில இருக்கவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. வர மாட்டேங்குது. உங்க தொண்டையில ஏதோ மாட்டிக்கச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க குடிங்க, ஆரஞ்சு ஜூஸ குடிங்க. ஆஹா, அடுத்த ஆப்பு வந்துருச்சுடா டேய். நான் சொல்றத கவனமா கேளுங்கடா. ஸ்பேஸ்ஷிப் இனிமே எதையும் குடிக்கவே கூடாது. அதெல்லாம் சரிதான். இப்ப இதை எப்படி நிறுத்துறது? அடடா, இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? நல்லா இருக்கா? அப்ப இந்தாங்க இன்னொன்னு குடிங்க. இந்த பானம் ரொம்ப இனிப்பா இருக்கு. தண்ணி மெஷினுக்குள்ள போயிட்டு இருக்குடா. இத நம்ம குடிச்சு முடிச்சு வச்சிருவோம். இவ்வளத்தையும் நம்மளால எப்படா குடிக்க முடியும்? வேற வழி இருக்கான்னு யோசிச்சு பார்க்கலாம். ஜோர்தார், உன்னோட இந்த பிரேக்ஃபாஸ்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஏதோ பிரச்சனைன்னு தோணுது. இவரை பார்த்தா நார்மல் மனுஷன் மாதிரி தெரியல. என்னன்னு போய் பார்க்கலாம். இவருக்கு என்னதான் ஆச்சு? சில்லி சீஸ் டோஸ்ட்ல சில்லி அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சில நேரத்துல நம்ம பப்பட்டும் சில்லிய சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவான்ல. நானாவது கண்ட்ரோல்ல வந்துருவேன். ஆனா இவரை எப்படி கண்ட்ரோல் பண்றது? இவ்வளவு சக்தியா? இவன் பக்கா ஏலியன் தான். முடிங்க. என்ன நடந்துட்டு இருக்கு? மனுஷன் தாக்கிக்கிட்டா அட்டாக்கு, இங்க ஏலியன் வந்து தாக்குனாக்க அட்டாக்கு. மொத்தத்துல கைத்தட்டு. ஏலியன்ஸ் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. நம்ம நகரத்து பக்கத்துல தான் ஸ்பேஸ் ஷிப் வந்திருக்கான். ஹலோ கமிஷனர் சார், நான் ஏலியனை கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப ஆபத்தானதா இருக்கு. நீங்க ப்ளீஸ் மிலிட்டரிய கூட்டு வந்துருங்க. நாங்க மார்க்கெட்ல இருக்கோம். இங்க வா. இத பாரு ஏலியன், நீ எவ்வளவு மில்லியன் வேணாலும் தொலைச்சிருக்கலாம். அத பத்தி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ எதை வேணாலும் போட்டு ஓட, எந்த கடையில வேணாலும் தக்காளி போய் சாப்பிட. ஆனா மரியாதையா வந்து சரண்டர் ஆயிடு. இல்லன்னு வச்சுக்க, கட்டியே போடாம உன்ன ரயில்வே லைன்ல படுக்க வச்சிருவா. அவரை பிடிங்க. ஜாக்கிரதையா, அவன் ரொம்ப மோசமானவன். அவன் தப்பிச்சு ஓடுறான். சீக்கிரம் பிடிக்கலாம். டேய் சீக்கிரமா ட்ரைனேஜ் சிஸ்டத்தை ஓபன் பண்ணுங்கடா சீக்கிரம். எதோடது? ஸ்பேஸ்ஷிப் ஓடுதுடா கழுத. அங்க பாருங்க, அவனோட காதுல இருந்து ஏதோ விழுந்தது. அங்கதான். அங்க பாருங்க, யாருன்னு தெரியல. பாவம் எலிய போட்டு அடிக்கிறாங்க. குட்டியா இருக்காங்க, ஆனா ரொம்ப ஆபத்தானவங்க. வாங்க, அவங்கள பிடிக்கலாம். இங்க என்னதான் நடக்குது? அங்க பாருங்க, குட்டி குட்டி ஏலியன்ஸ்.
அச்சச்சோ, என்னை காப்பாத்துங்க, என் மேல ஏதோ விழுந்துருச்சு. ஓடு சீக்கிரம். அவங்க வேகமா ஓடுறாங்க, சீக்கிரம் வாங்க. டேய் நீங்க என்னடா பண்ற? அவன் தான் யாரையோ பிடிக்க சொல்றான்ல. டேய் முட்டா பயல, அவ புடின்னு சொன்னானே, அது நம்மள தாண்டா. சீக்கிரம் இருந்து ஓடலாமா? இவங்க பாஷா ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குப்பா. மரியாதையா நெல்லு, அசையவே கூடாது, புரியுதா? கமிஷனர் இங்க வா. நீயாவது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அசைற மாதிரி தெரியுது, ஆனா அந்த ஆள் அசையவே இல்லை. அப்புறம் நீ எதுக்காக அசையாதேன்னு சொல்ற? அப்புறம் 2 மணிக்கு வந்து குட் மார்னிங் வேற சொல்ற. அரெஸ்ட் பண்ணு. அட பகல்ல கூட எலி ஓடுது, அங்க பாருங்க குட்டி குட்டி ஏலியன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்காங்க. கைத்தட்டு. அவங்கள பிடிங்க. வண்டி ரொம்ப வேகமா போகுது, இது நம்ம கிரகத்துக்கே கூட்டிட்டு போயிரும் போல. டேய் இது வண்டி இல்லடா, இத பேரை தான் டாகின்னு சொல்லுவாங்க. நாய்னா நம்ம கால்ல தானே போட்டுப்போம். டேய் வீணா போனவனே, கால்ல போட்டுக்கிறதுக்கு பேரு செருப்புடா. பார்க்க குட்டியா ரொம்ப அன்பானவங்களா இருக்காங்கல்ல. ஒருவேளை அவங்க ஆபத்தானவங்களாவும் இருக்கலாம். சீக்கிரம் புடிங்க. அவங்கள பிடிச்சதுக்கு அப்புறம் நாம அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். அவங்களோட நாம ஒன்னா சேர்ந்து விளையாடலாம். ஓகே ஓகே, இப்போவே ஓடி பிடிச்சி தானே விளையாடிக்கிட்டு இருக்கோம். அவங்கள சீக்கிரம் பிடிக்கலாம். சீக்கிரமா வாங்கடா. தப்பிச்சு போக முயற்சி பண்ணாதீங்க. பைத்தியக்காரன், நம்ம என்ன தூங்கிக்கிட்டா இருக்கோம்? தப்பிச்சு போக முயற்சி பண்ணாதேன்னு சொல்றான். டேய் அவன் எழுந்து கொண்டு சொல்லடா, தப்பிச்சு போக கூடாதுன்னு தான் நம்ம கிட்ட சொல்றான். இங்க பாருங்க, நம்ம இப்ப தப்பிக்க முயற்சி பண்ணலன்னா அவங்க கிட்ட மாட்டிப்போம்ல. அவன் சொல்றது எதையும் கேட்காதீங்க, வாங்க இங்கிருந்து சீக்கிரமா ஓடிடுவோம். இல்லங்க, என்னடா பண்றான் அவன்? நில்லுனா நீ அப்படியே நின்றுவியாடா? அதான் நின்றுட்டல, ஓடாத. இருங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க. முன்னாடி நமக்கு இவங்க உதவி பண்ணிருக்காங்க, இப்பவும் கண்டிப்பா பண்ணுவாங்க. நாங்க உதவி செய்வோம், ஆனா எங்க நகரத்தையே நாசமாக்கிட்டீங்களே, என்ன புரிஞ்சுதா? இல்ல இல்ல, நாங்க எதுவுமே பண்ணல. உங்க ஜூஸ குடிச்சுதான் ஸ்பேஸ்ஷிப்ல ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு, ஷிப் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜூஸ் தான். மேடம் சரியா தான் சொல்லுவாங்க, ஜூஸ்ல ரொம்ப தெம்பு இருக்குன்னு. நாங்க அமைதியை விரும்புறவங்க, பிரச்சனைல மாட்டிக்கிட்டோம். நீங்க தான் எங்களை எப்படியாவது காப்பாத்தணும். கடன் கொடுக்க ஆளே இல்லையா? இவன் கடன் கேட்டுக்கிட்டு இருக்கானா? எங்களையே போட்டு தாக்கிட்டு எங்க கிட்டயே உதவி கேக்குறீங்களா? இங்க வா. எங்க காதுல தயவு செஞ்சு கவிதைங்கிற பேர்ல எதையாவது ஒண்ணு சொல்லி குழப்பாத. அப்படி ஏதாவது பண்ணன்னு வச்சுக்க, ரயில்வே ட்ராக்ல தூக்கி போட்டுருவேன். இவங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, குழந்தைங்க மாதிரி இருக்காங்க, உண்மையாவும் இருக்காங்க. நாங்க கெட்டவங்க எல்லாம் இல்ல, ப்ளீஸ் எங்களை எப்படியாவது காப்பாத்துங்களேன். ஆமா சிறுசு, இவங்க ரொம்ப அன்பானவங்க, நாம இவங்களுக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும். நாங்க உதவி செய்ய தயாரா இருக்கோம், ஆனா உங்ககிட்ட என்ன ஆயுதம் இருக்கோ அதை எங்க கிட்ட கொடுத்துருங்க. எங்க கிரகத்துல ஆயுதங்கள்லாம் இருக்காது, நாங்க சண்டை போட்டுக்கவே மாட்டோம். இங்க என்னதான் நடக்குது? நான் தான் மேஜர் இன்டுக்லே, இது லெப்டினன்ட் சின்டுக்லே, இது ரைட் ஹேண்ட் பின்டுக்லே. எங்க கிரகத்தோட ஆர்மில தான் நாங்க ஒர்க் பண்றோம். உங்களை பார்த்தா ஆர்மி ஆபீசர்ஸ் மாதிரி இல்ல, சர்க்கஸ் ஜோக்கர்ஸ் மாதிரி இருக்கீங்க, என்ன புரிஞ்சுதா? எங்க சயின்டிஸ்ட் தேடி தான் நாங்க இவ்வளவு தூரம் பூமிக்கு வந்தோம். அவர் ஒரு ஆராய்ச்சிக்காக பூமிக்கு வந்தாரு. அவரோட ஸ்பேஸ்ஷிப்ப யானை தின்னுடுச்சு. நாங்க அவரை தேடி தான் இங்க வந்தோம். அப்புறம் வந்த இடத்துல நாங்க இப்படி மாட்டிக்கிட்டோம். கண்டிப்பா எங்களை தேடி யாராவது வருவாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரா நம்ம கிரகத்துல இருந்து எல்லாரும் இங்க வந்துட போறாங்க. அதுக்கப்புறம் நாம நிரந்தரமா இங்கே இருக்க வேண்டியதான் நினைக்கிறேன். ஓ இன்ட்டுக்குள்ளே பின்ட்டுக்குள்ளே சின்ட்டுக்குள்ளே, உங்க சயின்டிஸ்ட நீங்க எப்படி தேடுவீங்க? ஜிபிஎஸ் ட்ராக்கர்ல சிக்னல் வந்துட்டு இருக்கு, அவர்கிட்ட ஒரு கேஜெட் இருக்கு, அதை வச்சு நாங்க அவர்கிட்ட போயிடுவோம்.
என்ன பிரயோஜனம்? அவரை கண்டுபிடிச்சா மட்டும் எப்படி போக முடியும்? நம்ம ஸ்பேஸ் ஷிப்பை தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து அத பத்தி எல்லாம் பிடிச்சிருக்காங்க. கவலைப்படாதீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உங்க சயின்டிஸ்ட தேடி கண்டுபிடிக்கணும். வாங்க. ஆமா, எலி இல்ல பெருச்சாலி ஏதாவது அவங்கள சாப்பிடறதுக்குள்ள அவங்கள தேடி கண்டுபிடிப்போம். சீக்கிரம் போலாம் வாங்க. என்னையோ பண்றீங்க? இவங்க ஏலியன்ஸியா? நான் இவங்களை கைது பண்ணியே ஆகணும். இவங்க கெட்டவங்க எல்லாம் இல்ல. இவங்களை கைது பண்றதுக்கு பதிலா நாம இவங்களுக்கு உதவி தான் பண்ணணும். என் மனசு கூட இததான் சொல்லுது. வாங்க, என் மனசு சொல்றதையே இன்னைக்கு கேட்கலாம். இங்க சிக்னல் ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த சயின்டிஸ்ட் இங்க தான் எங்கயாவது கிட்ட இருக்கணும். என்ன புரிஞ்சுதா? பிங்க பிக்கா பிங்க பிக்கா ஓ ஓ ஓ ஓ. பிங்க பிக்கா ஆஹோ ஹோ ஹோ. பிங்க பிக்கா ஓ ஓ ஓ ஓ. அந்த ஆள் தான் கிடைக்கவே இல்லையே. எதுக்குப்பா பாட்டு பாடுறீங்க? என்னது இது பாட்டா? நாங்க சயின்டிஸ்ட் இல்லையா கூப்பிட்டுறதா? இப்படிதானா? ஆமா, அவர் பேரு பிங்க பிக்கா. பிங்க பிக்கா ஓ ஓ ஓ ஓ. பிங்க பிக்கா பிங்க பிக்கா ஓ ஓ ஓ ஓ. பிங்க பிக்கா ஓ ஹோ ஹோ ஹோ. ஓ ஹோ ஹோ ஹோ. ஓ. அதோ இருக்காரு பிங்க பிக்கா. நாங்க இதோ வந்துட்டோம். நானும் வந்துட்டேன். எங்க போயிட்டாரு? நான் இங்க இருக்கேன். எங்க போனாரு? நான் இங்க இருக்கேன். இவ்வளவு சீக்கிரமா அவர் எப்படி போனாரு? அட அதுக்குள்ள எங்க போனாரு? ஏய் இங்க வா. எதுக்காக இந்த பிங்க அங்க போனாப்ல? அந்த ஆளுக்கு அறிவு இருக்கா இல்லையா? நாம அந்த ஆளுக்கு உதவி பண்ண வந்திருக்கோம். அந்த ஆள் என்னன்னா ஓடிட்டு இருக்கான். பாதி ராத்திரியில தூக்கத்திலிருந்து எழுப்பி விட்டுட்டு இப்ப இப்படி வேற பண்ணிட்டு இருக்காப்ல. இப்ப நம்ம வேலையை ரொம்ப அதிகமாக்கிட்டாரு. நான் வந்துட்டேன். இவருக்கு என்ன வேற வேலை இல்லையா? விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஒழுங்கு மரியாதை அவரை அங்கே இருக்க சொல்லுங்க. மழை வரலனாலும் நாங்க வெயிலுக்கும் கொடை பிடிப்பையா. நாம எல்லாரும் போலாம். அந்த ஆள் அங்கேயே நிக்க சொல்லு. அப்படியே கைத்தட்டு. பிங்க பிக்கா அங்கே இருங்க, நாங்க வந்துட்டோம். என் நண்பர்கள் வந்துட்டாங்க. வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக்கிட்டீங்க பாத்தீங்களா? வர வழியெல்லாம் பயங்கர டிராபிக். டீட்டெயிலா நான் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். அட என்ன இது? நம்மள பார்த்து இவர் ஏன் ஒளிஞ்சுக்கிறாரு? அவர் ஒண்ணும் ஒளியில கீழே விழுந்துட்டாரு. வாங்க போலாம். அதோ இருக்காரு. பிங்க பிங்க உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? அவரு அனார்கலி ஆயிட்டாரு. என்ன புரிஞ்சுதா? பாவம், அவரால மூச்சே விட முடியாது. சீக்கிரம் இந்த கல்லெல்லாம் எடுக்கலாம். வாங்க. சீக்கிரம் நாம அவரை காப்பாத்தணும். வந்து அதெல்லாம் எடுங்க. என்ன பண்ற நீ? பன்னிக்கு அடிபடுது இல்ல? அச்சச்சோ, சாரி. நிறுத்துங்க. நீங்க இதே மாதிரி உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் எங்க எல்லாருக்கும் சேர்ந்து உதவி செய்ய வேண்டி இருக்கும். என்ன புரிஞ்சுதா? நீங்க விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, அதை எங்க கிட்டயே கொடுத்துரு. நாங்களே அதை பாத்துக்கிறோம். நீங்க எல்லாரும் எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. எல்லாரும் இத தான் சொல்லுவாங்க.
பாரு சிறுசு, நம்ம எல்லா கல்லையும் எடுக்க வேண்டாம். அவரே குட்டியா தான் இருக்காரு இல்ல, அதனால அவரு இந்த வழியாவே வெளியில வந்துருவாரு. அப்பதான் இது வேலை செய்யுது. ஆனா இவங்க மூளை சரியான நேரத்துக்கு தான் வேலை செய்யுது. என்ன புரிஞ்சுதா? பிங்கா பிங்கா பின்டுக்ளே பின்டுக்ளே சின்டுக்ளே. பிங்கா பிங்கா, இனிமே நீங்க பூமிக்கு வரும்போது ஸ்பேஸ்ஷிப்பை யானுக்கிட்ட இருந்து தள்ளியே வைங்க, புரியுதா? தேங்க்யூ வெரி மச். உங்களாலதான் எங்க சயின்டிஸ்ட் எங்களுக்கு கிடைச்சாரு. இவர் இப்ப தப்பிச்சிட்டாரு. நம்ம மத்தவங்க கிட்ட இருந்து இப்ப எப்படி தப்பிக்கிறது? அதுக்கும் நாங்க ஏற்பாடு பண்றோம். எல்லார்கிட்ட இருந்தும் நாங்க உங்களை காப்பாத்துறோம். வாங்க. யாரோ இந்த பக்கமா வராங்க. எல்லாரும் அலர்ட்டா இருங்க. இவ்ளோ போலீஸா? இந்த போலீஸ் எல்லாரும் இவங்களுக்காக தான் வந்திருக்காங்க. அடடா, நம்ம இவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டோமா? அவங்க உங்களை புடிச்சிட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. என்ன புரிஞ்சுதா? இதோ இருக்காங்க. அரெஸ்ட் பண்ணுங்க. சீக்கிரமா வாங்க, ஓடி போயிடலாம். இவங்க நம்மள அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஏய் நில்லுங்க, நாங்க உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறோம். விசில் அடிங்கப்பா. சார் விசில் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? ஓ விசிலியா? விசில் 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 அடிங்க. எல்லாரும் நகர்ந்து போங்க. சார் அவங்க எல்லாரும் நல்லவங்க சார். நீ ஏலியன்ஸோட ஒன்னு சேர்ந்துட்ட. சீக்கிரம் வேகமா ஓட ஆரம்பிங்க. நம்ம அவங்க எல்லாரையும் காப்பாத்தி ஆகணும். என்னையா பைப்புக்குள்ள பூத்துட்டானுங்க? நீங்க என்ன பண்றீங்க? அவங்களுக்கு அடிபட்டுரும். மேல இருந்து தண்ணியை விடுங்க. சார் அவங்க எல்லாரும் நல்லவங்க சார். பாண்டா, நீ டியூட்டில தப்பு பண்ணிட்டு இருக்க. இல்ல சார். சார் நான் எந்த தப்பு பண்ணல சார். இன்னைக்கு மட்டும் மனசு சொல்றத கேக்குறேன் சார். பார்த்தா தெரியல, ஏலியன்ஸ் குழந்தைகளை ஹாஸ்டேஜ் ஆக்கியிருக்காங்க. சார் அவங்க பயந்து போய் புடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் இன்னோசென்ட். ஆமா, இவங்க வேற கிரகத்து ஏலியன்ஸ், ஆனா ரொம்ப நல்லவங்க. இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து உங்களோட அறிவை அவங்க வசப்படுத்திக்கிட்டாங்க. பொய், சுத்தமா என்கிட்ட மூளையே இல்ல. வேணும்னா பாருங்களேன். என்ன யாராலையும் கண்ட்ரோல் பண்ணலாம் முடியாது. கமிஷனர் சார், இவங்க எல்லாம் ரொம்ப நேர்மையானவங்க. நம்மள அட்டாக் பண்றதுக்காக இல்ல, அவங்களோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு போக வந்தாங்க. இப்போ இங்க இருந்து திரும்ப போயிடுவாங்க. அவங்கள திரும்பி போக விட மாட்டேன். அரெஸ்ட் பண்ணுங்க. இதுதான் என்னோட ஆர்டர். கவா, நாங்க சொல்றோம் அதை நீ கேட்க மாட்டியா? உனக்கு எங்களை பத்தி தெரியல. கண்ணா பின்னான்னு பேசினா அதுக்கு பேர் நாக்கு. நாங்க இவங்களுக்கு கொடுத்துருக்கோண்டா வாக்கு. நீ மேகத்தை போல நகுந்து போ. எங்க பாதையில இருந்தும் விலகி போ. இல்லன்னு வச்சுக்க, ட்ரெயின் வராத ட்ராக்ல உன்னை படுக்க வச்சிருவோம். பாத்துக்க. கண்ணுல எந்த ஒரு தூசியும் விழ விட மாட்டோம். அதே மாதிரி இவங்களையும் காப்பாத்தாம விட மாட்டோம். அப்படியே கை தட்டு. சட்டத்தையே மிரட்ட பாக்குறீங்களா? இவங்களோட சேர்த்து நான் உங்களையும் உள்ளத்துல போறேன். அவங்க யார் பேச்சையும் கேட்கற மாதிரி தெரியல. இவரோட கையை பிடிக்கணும்னு தான் எனக்கு இப்போ தோணுது. அட்டாக் பண்ணிட்டாங்கடா. ஐயப்பா,
ப்ளீஸ் எங்களை திரும்பவும் எங்க வீட்டுக்கு போகிறதுக்கு அனுமதிங்க. நாங்க எதிரிங்களே கிடையாது. நாங்க எங்க பிங்கி பிக்காவை கூட்டிட்டு போக தான் வந்தோம். எங்களை போக விடுங்களேன் ப்ளீஸ். ஓகே, இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நான் தான் தேவையில்லாம பயந்துட்டேன். அட என்ன சார் நீங்க, நாங்கெல்லாம் உங்க கூட தானே இருக்கிறோம். அது 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 வந்து அது இல்லப்பா, நான் கொஞ்சம் பயந்துட்டேன், அவ்வளவுதான். யாரை இறக்கி விட என் மேல யாருமே ஏறலையே. என்னது? டேய், இவன் ஏலியன்ஸோட பயங்கரமானவனா இருக்கானேடா. சார் இவங்க கியூட் சார். சார் ப்ளீஸ் அவங்களோட ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் கிட்ட கூட்டிட்டு போங்க. கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். நான் உங்களை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். சார் மேலிடத்துக்கு என்ன சார் பதில் சொல்றது? எது மேலிடம்? எல்லாரோட நான் தான் மேலிடம். எவன் கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லிக்கிறேன். வாங்க, உங்களோட ஸ்பேஸ்ஷிப் ஸ்பேஸ் சென்டர்ல இருக்கு. பார்த்தல, நான் அப்பவே சொன்னல, பூமியில இருக்கிறவங்களுக்கு மனசே ரொம்ப நல்ல மனசே. இது நல்ல கியூட் ஸ்பேஸ்ஷிப் இல்ல? ஆமா, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒன்று நான் என் வாழ்க்கையில பார்க்கவே இல்லை. இப்போ அந்த ஏலியன்ஸை பிடிச்சி இதோட டெக்னாலஜியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆ கமிஷனர் சார், ஸ்பேஸ்ஷிப்பை சரி பண்ணிட்டோம். இனி நம்ம அவங்க கிரகத்துக்கு போலாம். வேணாம், நீங்களாம் உங்க வீட்டுக்கு போங்க. இந்த ஏலியன்ஸ் எல்லாம் அவங்களோட வீட்டுக்கு போவாங்க. ஓகே? அனியோட கைய பிடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி புரிய வைக்கணும், உங்க கைய பிடிக்கணும். இது கையில்ல, ஹனியோட இதயம். அதனாலதான் ரொம்ப ஃபீல் ஆகுது. பின்ட்டுக்குள்ளே சின்ட்டுக்குள்ளே எனக்கும் ஃபீல் ஆகுது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எப்ப வேணும்னாலும் எங்களை கூப்பிடுங்க. பாய். தேங்க்யூ நண்பர்களே, உங்களால தான் நாங்க எங்க வீட்டுக்கு திரும்ப போறோம். எங்களுக்கு ஞாபகம் வரும். இந்தாங்க, எங்க உதவி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதுல இருக்கிற ரெட் பட்டனை அமுக்குங்க. நாங்க உடனே வந்துருவோம். இந்த பட்டனை எப்ப பிரஸ் பண்றது? எப்ப வேணாலும் பிரஸ் பண்ணு. அது சும்மா ஷோக்காக வச்சிருந்தோம். நம்ம திரும்பி போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. வாங்க. பாய் பாய் நண்பர்களே. எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். பாய்.